ஸோ 2018ல ஆஸ்திரேலியா வாஸ் பிளேயிங் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த டூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்ல வந்து இந்த 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 டூரே வந்து ஒரு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபவுல் லாங்குவேஜ் பிட்வீன் ரபடா, ஒரு டேவிட் வார்னர் அகேன்ஸ்ட் டீகாக் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து விக்கெட் எடுத்துட்டு ரொம்ப அக்ரெஷனா கத்துறது, அவுட் ஆயிட்டு போற பேட்ஸ்மேன்ட்ட வந்து ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி டிவிலியர்ஸ் வந்து லாஸ்ட்ல வந்து ரன் அவுட் ஆவாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரன் அவுட் வழக்கமா வந்து லைக் ரீச் பண்றதுக்காக ஒரு டைவ் போட்டு அப்படி உள்ள போவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது அவுட். நேதன் லியான் புடிச்சு அடிச்சுருவாரு. நேதன் லியான் புடிச்சு அடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லைக் பால் அடிச்சுட்டு டிவிலியர்ஸ் வந்து விழுந்திருப்பாரு. டிவிலியர்ஸ் மேலேயே அப்படியே அந்த பால போட்டுட்டு லைக் அவர் செலிப்ரேஷன் ஓடிடுவார். நேதன் லியான். விச் வாஸ் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரொம்ப முடிஞ்சது. உடனே டிவிலியர்ஸ் வந்து உள்ள போயிட்டு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த சீரிஸ் வந்து டு பி ரிமெம்பர்டா இருக்கும் ஃபார் லாங் இயர்ஸ் அப்படின்னு போடுறாரு. நெக்ஸ்ட் மேட்சே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் 100 அடிக்கிறாரு. அண்ட் வி ஆல் நோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு. அதனாலேயே வந்து அவர் என்னமோ தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்ததுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி அன் ஐகானிக் டூர், இட்ஸ் கோயிங் டு பி சீரிஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டாரு. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்சே ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் ஸ்கோர்டு 100. ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு அப்சல்யூட் சினிமா மொமெண்டா ஆயிருக்கு.